காரையாறு சொரிமுத்தையனார் கோவிலில் ஆடி அமாவாசை விழா களை கட்டியது. சங்கிலி பூதத்தார் மற்றும் கருப்பசாமிக்கும் சிறப்பு அலங்காரம், 30க்கும் மேற்பட்ட உணவு வகைகளுடன் படையலிட்டு பக்தர்கள் வழிபாடு. ட்ரோன் கேமரா மூலம் வனத்துறை கண்காணிப்பு. பீடி, சிகரெட் உள்ளிட்ட தடைப் பொருட்கள் பறிமுதல். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காரையாறு அணை அருகே தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சொரிமுத்தையனார் திருக்கோவிலில் தற்போது ஆடி அமாவாசை திருவிழா நடைபெற்று வருகிறது. கடந்த ஜூலை 3ஆம் தேதி கால்நாட்டு நிகழ்ச்சியுடன் தொடங்கிய விழாவில் தினமும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. ஆடி அமாவாசையின் முக்கிய திருவிழா நெருங்கி வரும் நிலையில் ஏராளமான பக்தர்கள் காரையாறு வனப்பகுதிக்கு வருகை தந்து வருகின்றனர். காரையார் கோவிலில் சொரிமுத்தையனார் பூர்ணா புஷ்கலை தேவிகளுடன் அருள் பாலித்து வருகிறார். சங்கிலி பூதத்தார் சுவாமி மற்றும் கருப்ப சுவாமி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். மேலவாசல் பகுதியில் அமைந்துள்ள சங்கிலி பூதத்தார் கருப்பசாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் சிறப்பு படையல் வைத்து வழிபாடு நடத்தினர். பழங்கள், முறுக்கு, சாதம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வகையான படையல் பொருட்கள் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சங்கிலி பூதத்தார் சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் சில பக்தர்கள் சங்கிலியால் தங்களை தாங்களே அடித்துக் கொண்டு வழிபாடு செய்து வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு காரையாறு பகுதிக்கு அரசு சிறப்பு பேருந்துகள் மூலம் வரும் பக்தர்கள் வனத்துறையினரின் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். பக்தர்கள் கொண்டுவரும் பிளாஸ்டிக் பொருட்கள், மது பாட்டில்கள், பீடி, சிகரெட், சோப்பு, ஷாம்பு உள்ளிட்ட வனப்பகுதிக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் காணிய குடியிருப்பு விலக்கு பகுதியில் சோதனையின் போது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி வனப்பகுதிக்குள் பக்தர்கள் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்ட பகுதிகளை விட்டு வெளியே செல்கிறார்களா என்பதையும் வனத்துறையினர் அதிநவீன ட்ரோன் கேமரா மூலம் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். கோவில் மற்றும் பக்தர்கள் தங்கியுள்ள பகுதிகளிலும் வனத்துறையினர் ரோந்து சென்று வனப்பகுதியில் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, குப்பைகளை வீசக்கூடாது, வனப்பகுதியின் பாதுகாப்புக்கு ஒத்துழைக்க வேண்டும் என பக்தர்களுக்கு விழிப்புணர்வு அறிவுரைகளை வழங்கி வருகின்றனர். ஆடி அமாவாசை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ள நிலையில் காரையாறு பகுதியில் பக்தர்களின் வருகை அதிகரித்து வருகிறது. இதையடுத்து வனத்துறை மற்றும் காவல்துறையினர் இணைந்து பாதுகாப்பு, சோதனை மற்றும் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்.